ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு அது ஒரு பெரிய நற்செய்தி, அது ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்கான ஒரு பெரிய செய்தி. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவருடைய பிறப்பு சரித்திரத்தையே ரெண்டாக என்ன செய்ததுன்னா பிரித்தது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரமே என்ன செய்யப்பட்டதுன்னா விளக்கப்பட்டது, கிறிஸ்டனைஸ் பண்ணப்பட்டது. கேலண்டரே பிசி ஏடி கிபி கிமு என்று என்ன செய்யப்பட்டதுன்னா கேலண்டரலைஸ் பண்ணப்பட்டு அவருடைய பிறப்பினால் அவருடைய பிறப்பு சரித்திரத்தையே என்ன செஞ்சிச்சுன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுச்சு, ஹிஸ்ட்ரியவே ரெண்டாக டிவைட் பண்ணுச்சு. இன்றைக்கி நம்ம கோடிக்கணக்கான மக்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுகிறார்கள், உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் த ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் என்று சொல்லப்படுகிற முதல் கிறிஸ்மஸில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சின்ன கூட்ட மக்கள், சொல்லுங்கள், ரொம்ப சின்ன கூட்ட மக்கள். இன்ஃபேக்ட் யோசேப்பு, மரியாள், மேய்ப்பர்கள், ஞானிகள் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சின்ன நம்பரில் தான் என்ன செய்யப்பட்டதுன்னா அந்த ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது. ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படி தான் ஒரு சின்ன கூட்டத்துக்கு மத்தியில் தான். இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுவதிலும் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த முதல் கிறிஸ்மஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 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 சின்ன கூட்டம், மரியாள், யோசேப்பு, மேய்ப்பர்கள், ஞானிகள், அவ்வளோதான். அப்போது வாட் மேட் தீஸ் ஃபியூ பீப்புள்ஸ், இந்த 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 ஒரு 4 கூட்ட மக்கள், இவங்க சம்திங் ஸ்பெஷல், இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று, ஒரு பெரிய ஒரு கிரேட்டான ஒரு விஷயம் இந்த பூமியில், இந்த பிளானெட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்று சொல்லப்படுவது. அது ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரியான ஒரு காரியம் இல்லை. அது ஒரு கிரேட்டான ஒரு விஷயம். அந்த கிரேட்டான ஒரு ஹிஸ்ட்ரியில் இந்த 4 பேரோட பங்கு, இந்த 4 பேரோட பொசஷனை, இந்த 4 பேரோட இந்த 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 ஹிஸ்ட்ரியோட பக்கத்தில் இந்த 4 பேரோட சுதந்திரத்தை நம்ம என்ன செய்கிறோன்னா, அவங்க அதை பொசஸ் பண்ணியிருக்கிறத, ஹிஸ்ட்ரியோட பேஜஸை இந்த 4 பேரும் பொசஸ் பண்ணியிருக்கிறத, இன்றைக்கும் எத்தனை கிறிஸ்மஸ் செய்திகள், எத்தனை காலம் பிரசங்கம் பண்ணினாலும் இவங்களை சுற்றின, இவங்களை மையப்படுத்தின அல்லது இவங்களை உள்ளே கொண்டு வராமல் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை பிரசங்கம் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க சரித்திரத்தினுடைய பக்கத்தில் அவங்க they have possessed, they have conquered the pages of the history. சரித்திரத்தினுடைய பக்கங்களை அவங்க இந்த கிரேட்னஸோட பேஜஸில் அவங்களோட இடத்தையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சுதந்திரித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கும்போது இன்றைக்கி இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அன்னைக்கு இந்த 4 கூட்டம், இந்த 4 kind of people, இந்த 4 விதமான இந்த மக்களுக்கு அந்த கிறிஸ்மஸ், அதுதான் முதல் கிறிஸ்மஸ். அது அவர்கள் அந்த இடத்துல இருக்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி இருந்தார் என்று சொல்லும்போது ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள விசேஷமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். See, God always has a plan. இன்றைக்கி ராத்திரி நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் திட்டம் இல்லாத, எந்த விதமான ஒரு பிளானும் இல்லாத ஒரு தெய்வத்தை நானும் நீங்களும் என்ன செய்யலைன்னா ஆராதிக்கலை. நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள், He has a plan. சத்தமாக சொல்லுங்கள், அவரோட கையில் என்ன இருக்குன்னா பிளான் இருக்குது. He has plan. நீங்கள் ஃப்ரம் த வெரி பிகினிங், ஆரம்பம் தொடங்கி ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பிளானோட தான் அவர் என்ன செய்வார்னா, ஃப்ரம் த வெரி பிகினிங் அவர் உருவாக்கின சிருஷ்டித்த அந்த காரியத்திலிருந்தே ஒரு பிளான் இருக்கிற ஒரு திட்டம் இருக்கிற தேவன். சொல்லுங்கள், திட்டம் இருக்கிற தேவன். பகலுக்கும் இரவுக்கும், வானத்துக்கும் பூமிக்கும், கடலுக்கும் நிலத்துக்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும், பறவைக்கும் மீனுக்கும், மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு பிளான், ஒரு திட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார்னா, இன்ஃபேக்ட் அவரோட பிளான் எல்லாமே குட்டாக இருந்துச்சு. அவரோட பிளான்ஸ் எல்லாமே நல்ல பிளான்ஸ் என்ன செஞ்சிச்சுன்னா, ஆண்டோடைய திட்டம் எல்லாமே நலமானதாக நல்லதாக என்ன செஞ்சிச்சு. நாம் பல சமயம் போடுற திட்டங்கள் எல்லாம் என்ன செய்கிறது இல்லைன்னா அது எல்லா நேரத்துலையுமே அது நல்ல திட்டமாக முடியறதில்லை. அரசியல்வாதிகள், தலைவர்கள், ஆளுகிறவர்கள் போடுகிற திட்டம் எல்லாமே நல்ல திட்டமாக என்ன செய்கிறது இல்லைன்னா
அது நல்ல திட்டமாகவே முடிகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணும்போது, ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணும்போது, அந்த பிளான் எப்போதுமே எப்படிப்பட்ட பிளானாக இருக்குன்னா அது நல்ல பிளானாக தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு 4 வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இந்த சிருஷ்டிப்பினுடைய வரலாறு நம்ம வாசிக்கும் போது ஒரு 4 வசனத்துக்கு அப்புறமும் அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். காட் saw it good, அது நல்லது நல்லது நல்லதுன்னு ஒவ்வொரு 4 வசனத்துக்கு அப்புறமே என்ன செய்கிறோம்னா, ஏன்னா அவருடைய திட்டம் எல்லாமே நல்ல திட்டம் தான். சத்தமாக சொல்லுங்கள், அவருடைய திட்டம் எல்லாமே என்ன திட்டம் தான்? நல்ல திட்டம் தான். கடைசி அவர் சிருஷ்டிப்பு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு சொன்னார், இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கண்டார். காட் saw it so well, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ன செஞ்சார்னா, அவருடைய திட்டமே நலமான திட்டம் தான், நல்ல திட்டம் தான். முடிக்கும் போது சொல்றாரு, அது எல்லாமே என்ன திட்டம் தான்னா நல்ல திட்டம், ரொம்ப நல்ல திட்டம். சொல்லுங்க, ரொம்ப நல்ல திட்டம். ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் நல்ல திட்டம் மாத்திரம் இல்லை, ரொம்ப நல்ல திட்டம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நல்ல திட்டம். ஆண்டவருடைய திட்டம் எல்லாம் எப்படிப்பட்ட திட்டங்க? சிருஷ்டிப்பு, அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார். தேசத்தை நடத்துகிறது அவருடைய திட்டம். சங்கீதம் 19:1 சிருஷ்டிப்பில் அவருடைய திட்டம் இருக்கிறது. வானங்கள் அவருடைய மகிமை என்ன செய்கிறது? காட்டுகிறது. தேசத்தை நடத்துகிறது, எப்படி நடக்கணும் அதையும் தேவனே திட்டம் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:26, தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இதெல்லாம் ராஜாக்கள் எப்படி நடக்கணும், தேசம் எப்படி நடக்கணும், இந்த பூமியில் எந்த குடிகள் எங்கே குடியிருக்கணும், நான் எங்கே பிறக்கணும், அதை எல்லாத்தையுமே தேவன் திட்டமாக என்ன செய்திருக்கிறார்? ரட்சிப்புக்குமே ஒரு பெரிய பிளான் என்ன இருக்கு? ரட்சிப்புக்குமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஆக்சிடென்டலா, ஒரு விபத்தா, ஏதோ திடீர்னு அவர் வந்தார்ல. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன், பிதாவாகிய தேவன் அதை முன்குறித்து வைத்திருந்தார். அவர் ரட்சிப்பே ஒரு பெரிய திட்டத்தில் தான் என்ன, என்னோட உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அதுவுமே தேவனுடைய திட்டத்தினுடைய ஆழத்துக்குள்ள தான் என்ன செய்கிறது? ஃபார் ஐ ஹேவ் த பிளான்ஸ் ஃபார் யூ சேஸ் தி லார்ட், உங்களை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு என்ன செய்கிறார்னா, எரேமியா 29:11 நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட தேவனுடைய திட்டத்துக்கு கீழே தான் என்ன செய்கிறதுனா இருக்கு. தேவனுக்கு திட்டம் இருக்குன்னு சொல்ற அதே நேரத்தில் பிசாசுக்கும் திட்டங்கள் இருக்கு. சொல்லுங்க, பிசாசுக்கும் திட்டங்கள், சந்தேகம். அவனுடைய திட்டங்கள் எல்லாம் என்னன்னா சந்தேகம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மளை சந்தேகப்பட வைக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்களை குறித்து நம்மளை சந்தேகப்பட வைக்கிறது. டவுட் மாத்திரமில்லை, சந்தேகப்படுறது மாத்திரமில்லை, நம்மளை அதைரியப்படுத்துறது. நம்மளோட பிரச்சனைகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெருசாக காட்டி, அந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, உன்னாலெல்லாம் இதை சமாளிக்க முடியாதுன்னு நமக்கு அந்த பிரச்சனையை காட்டி காட்டி நம்மளை அதைரியப்படுத்துறது பிசாசோட திட்டம். நம்மளை சந்தேகப்பட வைக்கிறதும் அதைரியப்பட வைக்கிறது மாத்திரமல்ல, தேவையில்லாத காரியங்கள் நமக்கு முன்பதாக கொண்டு வந்து தேவையான காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாதபடிக்கு நம்மளை டைவர்ட் பண்ணுறது, திசை மாற்றுறதும் பிசாசினுடைய திட்டம். அது மாத்திரமல்ல, அதோடு கூட நமக்கு ஒரு தோல்வி எண்ணத்தை, தோல்வி பயத்தை கொடுத்து, என்னால் இதை சமாளிக்க முடியாது, என்னால் இதை மேற்கொள்ள முடியாதுங்கிற தோல்வி பயத்தை நமக்கு கொடுக்கறதும் பிசாசோட திட்டம். சில விஷயத்தையெல்லாம் நாம் செய்யணும்னு யோசிப்போமே ஒழிய செய்யாமையே விட்டு அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறதும் கூட பிசாசோட திட்டம். அப்போ தேவன்கிட்ட திட்டம் இருக்குது. அந்த திட்டமெல்லாம் நல்ல திட்டம். நல்ல திட்டம் மாத்திரமல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம். பிசாசுக்கிட்ட திட்டம் இருக்குது, கெட்ட திட்டம். கெட்ட திட்டம் மாத்திரமல்ல, ரொம்ப ரொம்ப கெட்ட திட்டத்தை அவனும் என்ன செஞ்சுருக்கிறான்னா வச்சிருக்கிறான். ஆனால் இந்த தேவன் வைத்திருக்கிற திட்டம் இருக்கு பாருங்க, அதில் நானும் நீங்களும் பங்கு பெறணும். அப்படின்னா யாரை தேவன் தம்முடைய திட்டத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார்? எப்படிப்பட்டவர்களை தேவன் தம்முடைய திட்டத்திற்குள்ளாக இணைத்துக் கொள்கிறார்? யார் மூலமாக தன்னுடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகிறார்? யாரை தன்னுடைய திட்டத்தில் ஒரு பங்காக தேவன் சேர்த்து கொள்கிறார்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது இந்த கிறிஸ்மஸோட ஸ்டோரியில், இந்த கிறிஸ்மஸோட சரித்திரத்தில், கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய சரித்திரத்தில் யாரை தேவன் இந்த ஒரு பெரிய ஒரு கிரேட்டான ஒரு பிளான், பூமிக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதும், அவருடைய பிறப்பு, அவரை பற்றின செய்தி, இதை பற்றின காரியங்கள், ஒரு கிரேட்டான ஒரு நியூஸுங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த கிரேட்டான நியூஸில் இந்த 4 விதமான ஜனங்களை தேவன், இந்த 4 விதமான ஜனங்கள் பங்கு கொள்கிறார்கள். அப்போ இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் என்ன செய்கிறார்னா பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் விரும்புகிறார். நாம் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவாக நாம் இருக்கும்போது அவர் நம்ம என்ன செய்கிறார்னா, நாம் அவைலபிள் ஆகாமல் அவரால் நம்ம பயன்படுத்த முடியாது. ஆண்டவர்
என்னை பயன்படுத்தணுங்க, ஆண்டவர் என்னை பயன்படுத்தணுங்கன்ட்டு வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி உட்காந்துக்கிட்டு இருந்தா நாம் ஒரு நாள் ஆண்டவருக்காக பயன்பட முடியாது. அவர் நம்மளை பயன்படுத்துகிறதுக்கு ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் நாம் நம்மளை விட்டு கொடுக்கும்போது தேவன் என்ன செய்ய அவைலபிளாக நம்ம நேரத்தை அவருக்கு அவைலபிளாக கொடுக்கும்போது, நம்மளை அவைலபிளாக கொடுக்கும்போது, நம்முடைய திறமைகளை அவைலபிளாக கொடுக்கும்போது தேவன் பயன்படுத்துவார் என்பது எப்படி உண்மையோ அதே போல அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த பிளெஸபிள் போர்ஷனுக்கு நாமளும் என்ன செய்யணும்னா, நாம நம்மளை விட்டு அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மாதிரி நாமளும் என்ன செய்யணும்னா, நம்ம நடக்கும்போது அவர் நம்ம என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 4 பேர் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய சரித்திரத்தில் இந்த 4 பேர் இந்த கிரேட்னஸோட பேஜஸில் இவங்களும் அவங்களோட இடத்த சுதந்திரிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ராத்திரி நாம் இந்த 4 பேரோட லைஃப்பை நாம் இன்றைக்கி இந்த 4 பேர் வை தீஸ் 4 பீப்புள், எத்தனையோ பேர் இருந்த போது ஏன் இந்த 4 பேர் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக இந்த 4 பேர் தேவ திட்டத்தில் வந்து ஜாயின் ஆனதற்கு, இந்த 4 பேரோட பேர் சேர்ந்ததுக்கு, இந்த 4 பேரோட வாழ்க்கை சேர்ந்ததுக்கு, இந்த 4 பேர்கிட்ட இருந்த விஷயத்தை மாத்திரம் நம்ம சிம்பிளாக பார்த்து நம்ம கடந்து போக போகிறோம். நான் சொன்ன மாதிரி யோசேப்பு, மேய்ப்பர்கள், மரியாள், ஞானிகள், சாஸ்திரிகள், ஞானிகள். ஸோ இந்த 4 பேர். யோசேப்பை கர்த்தர் செலக்ட் பண்ணி யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார், தெரிவு செய்து பயன்படுத்தினார். காரணம், யோசேப்பு தேவனுடைய திட்டத்தை கோஆப்ரேட் பண்ணார், ஒத்துழைப்பு கொடுத்தார். தேவ திட்டத்துக்கு யோசேப்பு ஒத்துழைப்பு கொடுத்தார். சொல்லுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்க. சத்தமாக சொல்லுங்கள், ஒத்துழைப்பு. பக்கத்தில் பார்த்தோ இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், தேவ திட்டத்துக்கு என்ன பண்ணணும்? ஒத்துழைப்பு, கோஆப்ரேட் பண்ணணும். சொல்லுங்கள், என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், வாயத்தரன்னு சொல்லுங்கள். இதுக்கே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோம், அங்கே எங்கே கோஆப்ரேட், முன்னாடி நிற்கிறவன் சொல்கிறதுக்கே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோம். சொல்லுங்கள், தேவனுடைய திட்டத்துக்கு கோஆப்ரேட் பண்ணணும், ஒத்துழைக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? தூதர்கள் இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய திட்டத்தை கொண்டாடினார்கள். அவங்க they celebrated. ஜோசப் வந்து he cooperated the plan of God. ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா they celebrated the plan of God. அவர்கள் தேவனுடைய திட்டத்தை கொண்டாடினாங்க. சொல்லுங்க, தேவ திட்டத்தை கொண்டாடணும். சத்தமாக சொல்லுங்க, தேவ திட்டத்தை என்ன செய்யணும்? தேவ திட்டத்துக்கு ஒத்துழைக்கணும், தேவ திட்டத்தை என்ன செய்யணும்? கொண்டாடணும். மரியாள் என்ன செஞ்சாங்க? தேவன் தம்முடைய திட்டத்தை அவளுக்கு வார்த்தையாக மரியாள் சொன்ன உடனே அந்த மரியாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வார்த்தையை அவங்க பாண்டர் பண்ணி, அந்த வார்த்தையை கண்டம்ப்ளேட் பண்ணி, அந்த வார்த்தையவே அவங்க சிந்திச்சு கொண்டே இருந்தாங்க, அதையவே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, தியானிச்சுட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க அதையவே சிந்திச்சு யோசிச்சு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அவருடைய திட்டத்தை சொல்லும்போது நாம் அதையவே சிந்திக்கணும். சொல்லுங்கள், அதையவே சிந்திக்கணும், அதை பற்றியே யோசிக்கணும், அதை பற்றி தான் யோசிக்கணும், வேற எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவர் ஒரு திட்டம் சொல்லியிருப்பார் பாருங்க உங்ககிட்ட தம்முடைய வார்த்தையின் வழியாக, அதையவே யோசிக்கணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? 4 அந்த சாஸ்திரிகள் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஞானிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் they consecrated what they had for the glory of God. அவங்க கையில் என்ன இருந்ததோ அதை தேவனுக்கு என்று அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அந்த தேவ திட்டம் அங்கே அவர்கள் பார்த்தபோது தேவனுக்கு என்று அதை அர்ப்பணித்தார்கள். அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், தேவனுடைய திட்டத்தை கொண்டாடணும். தேவன் தம்முடைய திட்டத்தை சொல்லும்போது அந்த திட்டத்தை நாம் மற்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது, அந்த திட்டத்தை தான் நம்ம நினைக்கணும். அதை தான் நம்ம என்ன செய்யணும்னா அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அவர் சொன்ன அந்த வார்த்தை, அதையவே சிந்திக்கணும், யோசிக்கணும், நினைக்கணும். அதோடு கூட மாத்திரம் இல்லாமல் அந்த திட்டத்துக்கு நம்ம நிற்கும்போது நம்ம கையில் இருக்கிறத நாம் தேவனுக்கென்று கான்சென்ட்ரேட் பண்ணி, தேவனுக்கென்று அதை டெடிகேட் பண்ணி, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? நல்ல சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்க்கலாம் இந்த 4 பேரை. யோசேப்பு ஒத்துழைச்சார். யோசேப்பு என்ன பண்ணாருங்க? ஒத்துழைச்சார். யோசேப்பு எப்போதெல்லாம் கிறிஸ்மஸ் நாடகம் நடக்குதோ அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கேரக்டர் யாருக்கா இருக்குன்னா யோசேப்புக்கு. அவருக்கு எந்த டயலாகும் இருக்காது, அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அவர் வந்து பேசாமல் நின்றுக்கிட்டு தான் இருக்க முடியுமோ ஒழிய அவருக்கு பெருசாக டயலாக் என்ன செய்யாதுன்னா, யோசேப்புக்கு த மோஸ்ட் அண்டர் பிளேட் கேரக்டர் யாராக இருப்பார்னா யோசேப்பாக தான் இருப்பார். பெருசாக ஒன்றும் அவருக்கு வசனமெல்லாம் நீ எனக்கு மஞ்சள் அரைச்சாயா, மாமனா, மச்சானா, யாருக்கு கேட்கிறாய் வரி, யாருக்கு கேட்கிறாய் கிஸ்தின்னெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா கேட்குற அளவுக்கு அவருக்கு பிரமாதமான டயலாக்ஸ் எல்லாம் இருக்காது. யோசேப்போட டயலாகே அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள், ரொம்ப சின்ன ஒரு கிராமத்தில், ரொம்ப சின்ன ஒரு சம்பளம் இருக்கிற
ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை. யாரோட வாழ்க்கையிலுமே இந்த யோசேப்பு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகித்த மாதிரிலாம் சரித்திரத்தினுடைய பக்கங்கள், வேதத்தினுடைய பக்கங்கள் நமக்கு என்ன செய்யலைன்னா, ஐயோ யோசேப்பு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலை எங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணாருங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். அப்படி சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்திரீயோடு கூட என்ன செய்யப்படுதுன்னா நிச்சயம் பண்ணப்படுகிறது. ஒரு 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 அவருக்கு திருமணத்திற்காக என்ன செய்யப்படுது, நிச்சயம் பண்ணப்படுகிறது. ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, அந்த திருமணத்திற்காக நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த பெண் மரியாள், அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருகிறது. உங்கள் கையில் பைபிள் இருக்குன்னா அதை மத்தேயு சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளும்போது, த காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ சாப்டர் நம்பர் 1 verse number 19. அப்போது யோசேப்பு ஒரு பிளான் பண்ணுறாரு. அது என்ன பிளான்னா வாசிக்கலாமா? மத்தேயு 1:19 எல்லாரும் சேர்ந்து, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய். இப்போ என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு, இன்னும் கல்யாணம் நடக்கல. பட் அந்த நாட்களில் பிப்ளிக்கல் டேஸில் என்கேஜ்மெண்ட்டே, நிச்சயதார்த்தமே அவ்வளோ முக்கியமான காரியமாக என்ன செஞ்சுருக்குன்னா இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் டைவர்ஸ் பண்ணோம், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் மனைவிங்கிற வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்படணும். அது வரைக்கும் ஃபியான்ஸே அவ்வளோதான், அவன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவர் அப்படின்னு தான் வார்த்தைகள் தான் வரணும். பட் அந்த நாட்களில் பிப்ளிக்கல் டேஸில் நிச்சயதார்த்தமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டாக என்ன செஞ்சிச்சுன்னா இருந்துச்சு. அப்போது இவங்க என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு, நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கு. ஆனால் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரும்போது, அவன் நீதிமானாக இருந்தபடினாலே என்ன ஆச்சுன்னா அவளை தள்ளிவிட ஒரு திட்டத்தை யோசேப்பு கிட்ட ஒரு திட்டம் இருந்துச்சு. சொல்லுங்கள், யோசேப்பு கிட்ட, சத்தமாக சொல்லுங்கள், யோசேப்பு கிட்ட ஒரு திட்டம். என்ன திட்டம்? மரியாளை ரகசியமாக தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிறது யோசேப்போட திட்டம். ஆனால் 24வது வசனத்துக்கு நீங்கள் வாங்க, அதே அதிகாரத்தினுடைய 24வது வசனத்துக்கு வரும்போது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான்னு வாசிக்கிறோம். அப்போது இவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி யோசேப்புக்கு தெரிய வருகிறது. அப்போது ரகசியமாக இவங்களை தள்ளிவிடலாம் அப்படின்னு யோசேப்பு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு தூதன் வந்து யோசேப்புக்கிட்ட தேவனுடைய திட்டத்தை சொல்கிறார். நீ அவளை தள்ளிவிட நினைக்காத, இது வந்து தேவ திட்டத்தின் அடியில் நடந்துட்டு வருது, தீர்க்க தரிசனத்தின்படி இது நடந்துக்கிட்டு வருது, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிற சம்பவம் அது இது நடந்துக்கிட்டு வருதுன்னு தேவன் தம்முடைய திட்டத்தை யோசேப்புக்கு தூதன் மூலமாக என்ன செய்ய. இப்போ யோசேப்புக்கிட்ட ஒரு திட்டம் இருந்துச்சு. என்ன திட்டம்? மரியாளை அழுங்காமல் என்ன செஞ்சிடணும்னா தள்ளி விட்டுறணும் அப்படின்னு யோசேப்புக்கிட்ட ஒரு திட்டம் இருந்துச்சு. தேவன் தம்முடைய திட்டத்தை யோசேப்புக்கு சொல்கிறாரு. அப்படி இல்லைப்பா, நீ அவளை சேர்த்துக்கொள்ள, ஒன்றும் பயப்படாத, அவளிடத்தில் இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினால் வந்தது அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய திட்டத்தை யோசேப்புக்கிட்ட சொல்லும்போது, இப்போ யோசேப்பு என்ன பண்ணணும்னா ஒரு முடிவெடுக்கணும். என்னோட திட்டத்தை நான் புஷ் பண்ணி நகர்த்தி கொண்டு போனோமா, இல்லை தேவனோட திட்டத்துக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது யோசேப்பு என்ன செஞ்சார்னா தேவனுடைய திட்டத்துக்கு கோஆப்ரேட் பண்ணார். தேவனுடைய திட்டத்துக்கு யோசேப்பு ஒத்துழைப்பு கொடுத்தார். எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கேட்குறார், உங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்குது, என்கிட்டையும் ஒரு திட்டம் இருக்குது. இப்போ சொல்லு, உன் திட்டம் உனக்கு நடக்கணுமா, என் திட்டம் உனக்கு நடக்கணுமா? உன்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, என்கிட்டையும் ஒரு திட்டம் இருக்குது. சொல்லு, உன்னோட திட்டத்தை தள்ளி வச்சுட்டு என்னோட திட்டத்துக்கு கோஆப்ரேட் பண்ணி நான் சொல்கிறத கேட்பையா, என் திட்டத்துக்கு ஒத்துழைப்பையா? அப்படி நீ ஒத்துழைக்கிறதா இருந்தால் கிரேட்னஸோட பேஜஸில் சரித்திரத்தினுடைய மிகப்பெரிய மனிதர்கள் அல்லது குறிப்பிடத்தக்க மனிதர்களுடைய பட்டியலில் பொசஷனோட பிளேஸில் லிஸ்ட்டில் பேரில் என் பேரும் உங்கள் பேரும் வரும். நாம் தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்கள். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினா ஒரு ஆமேன். என் தொழிலை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினா ஒரு ஆமேன். என் கனவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினா சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்கள். என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினா சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள் ஆமேன். உங்கள் கையில் இருக்கிறது எல்லாம் தேவனை ஆசீர்வதிக்கணும்னா சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் உங்கள் திட்டத்தில் தேவனோட திட்டத்துக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால், தேவனோட திட்டத்துக்கு நீங்கள் ஒத்துழைச்சா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை உன் கையில் ஒரு ஆட்டோக்காரர் எழுதி வச்சுருக்கான்.
லெஃப்டாக ரைட்டானு திருப்புறதுக்கே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டால் ரைட்டு போட்டாவே என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, லெஃப்ட் முன்னாடி போகிறவன் லெஃப்ட் போட்டு ரைட்டு திரும்பிடுறான், ரைட்டு போட்டு லெஃப்ட் திரும்பிடுறான். ஆட்டோக்காரன் சொல்கிறான் உன் வாழ்க்கை உன் கையில்னு. என் வாழ்க்கை என் கையில் இல்லை, என் லைஃப் என்னோட கண்ட்ரோல் இல்லை, என் லைஃப் பிசாசோட கண்ட்ரோல்லையும் இல்லை. என் லைஃபு என்னை சிருஷ்டித்தவராகிய என்னை உண்டாக்கினவராகிய என்னோட தேவனாகிய கர்த்தருடைய கண்ட்ரோல் இருக்குது. அவரோட கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டா என் பிளானை விட பெட்டரான பிக்கரான பிளான் தேவனோட கையில் இருக்கிறபடினால அவர் கையில் நான் ஒப்பு கொடுத்தா அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் சந்தோஷமான செய்தி. என்னென்னா, என் திட்டத்தை விட ஒரு பெரிய திட்டம், என் திட்டத்தை விட சிறந்த திட்டம் தேவனோட கையில் இருக்கிறதுனால பேசாமல் அவரோட பிளானுக்கு நான் என்ன செய்யலான்னா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அவரோட திட்டம் நான் யோசித்து வச்சதை விட, நான் நினச்சதை விட பெருசாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1 பொசஸிங் பீப்புளோட பட்டியலில் என் பேரும் வரணும். அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக நம்மளை பூமியில் இந்த கர்த்தர் நாட்டி இருக்கிறார். 2024 நம்ம தொடர்ந்து சுதந்திரிக்கிற ஆண்டுங்கிற வார்த்தையினுடைய மையத்திலேயே ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இன்னும் ஒன்றும் கெட்டு போகலை. இன்னும் நமக்கு முன்னாடி இன்னும் நமக்கு நேரம் இருக்குது, இன்னும் நாள் இருக்குது. இன்னும் ஒன்றும் முடிஞ்சிடல. சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் ஒன்றும் முடிஞ்சிடல. நல்ல வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் ஒன்றும் முடிஞ்சிடல. வாக்கு தத்தமெல்லாம் என் மனசுக்குள்ளே தான் இருக்குது. தேவன் எனக்கு காட்டின காரியங்கள் எல்லாம் நான் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒன்றும் முடியல. தேவன் தாம் சொன்னபடியே நிறைவேற்றுவார். என்னுடைய ஒத்துழைப்பு மாத்திரம் அவருக்கு கொடுத்துட்டா போதும். அதை இன்னைக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேங்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். 2 மேய்ப்பர்கள். அவர்கள் they are the bottom line of the social ladder. சமூகத்தினுடைய மட்டத்தில் அவங்க ரொம்ப கீழான நிலைமையில், முக்கியமாக ரோமன் எம்பையரில், ரோம ராஜ்யத்தில் அந்த நாட்களில் they were the bottom of the social line. அவங்க ரொம்ப கீழான நிலைமையில், அவங்களோட சோஷியல் நிலைமை, அவங்களோட பொருளாதார நிலைமை, அவங்களுடைய மதிப்பே அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்கன்னா ரொம்ப கீழான ஒரு நிலைமையில். அவங்க கிட்ட வந்தாலே ஒரு வித ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு வச்சிருக்கிறவங்க, அது ஒரு ஸ்மெல் அவங்க பக்கத்தில் வந்தாவே என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக யாரும் நம்மளோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்கள கூப்பிட மாட்டோம். உள்ளே வந்தாவே ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லி என்ன செய்வோன்னா, யாரும் நம்மளோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஒரு 10 ஆட்டை பிடிச்சிட்டு நீயும் அப்படியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டோம். ஆனால் அவ்வளோ லோவாஸ்டான நிலைமையில் இருந்த அவங்கள இயேசு கிறிஸ்துவோட ஃபஸ்ட் பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பெரிய செல்வாக்கு மிக்கவர்களுக்கெல்லாம் கூட இல்லாத அழைப்பு, இந்த சோஷியல் ஸ்டிக்மாவில் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பாட்டம் லைனில், சோஷியல் லேடரில், சமூகத்தினுடைய ஏணியில் ரொம்ப கீழான நிலைமையில் இருக்கிற இந்த மேய்ப்பர்களுக்கு அழைப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டியில் பங்கு பெறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. பாருங்கள், ஹவு வாஸ் தட் பாசிபிள்? இந்த நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 2:10 சேர்ந்து வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வார்த்தையை இவங்க அங்கே ஆடு மந்தையை காக்கிறவர்களாக இவர்கள் வயல்வெளியில் இவங்க படுத்திருக்கும்போது, இயேசு பிறந்த அந்த சமயத்தில் தூதர்கள் தோன்றி இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்கிறாங்க, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு என்ன செய்கிறேன். அது என்ன எல்லா ஜனத்துக்கும்? எல்லா ஜனத்துக்குங்கிற வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணோம். கிறிஸ்மஸ் அல்லது கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். அவர் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இல்லை, எல்லா ஜனத்துக்கும். உலகத்தில் என்னென்ன மதம் இருக்கோ, உலகத்தில் யார் யார் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாருக்குமான நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அது என்னங்க அப்படி ஒரு நற்செய்தி? எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன ஒரு நற்செய்தி? அந்த நற்செய்தினா, என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய கடந்த காலத்தினுடைய பாவம், என்னுடைய கடந்த காலத்தினுடைய மோசம், அதெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. சொல்லுங்கள், என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டு விட்டது. சத்தமாக சொல்லுங்கள், என்னுடைய கடந்த காலம். இப்போ நான் வாழ்கிற இந்த நிகழ்காலத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சொல்லுங்கள், இந்த நிகழ்காலத்துக்கு ஒரு, சத்தமாக சொல்லுங்கள், இந்த நிகழ்காலத்துக்கு ஒரு
இங்கே முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்கே எனக்கு ஒரு ஒரு வீடு காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆள்? அதுதான் அந்த நற்செய்தி. என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அது எவ்வளோ பெரிய அக்கிரம் இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விட்டு, இன்னைக்கு நான் வாழ்றது நிகழ்காலம். இதுவரைக்கும் நான் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு எனக்காக பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் இருக்கிறாருங்கிற செய்தி இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இப்போ கண்ண முடினாலும் நாளைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அங்கே அவரோடு கூட யுகா யுகமாய் நான் வாழ போகிறேன். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய நிகழ்காலம் இப்ப தேவன் எனக்கு தந்திருக்கிற பலத்தினால் வல்லமையோடு கூட சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இயேசு என்கிற அந்த செய்தியை இந்த மேய்ப்பர்கள் கேட்ட போது, அந்த the moment they heard this news, இந்த செய்தியை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் இந்த செய்தியை பிடித்து கொண்டு 2ஆம் அதிகாரத்தில் அதே அதிகாரத்தோட 20வது வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய லூக்கா 2:20 பாருங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டத்தின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். The moment they heard this good news, என்ன குட் நியூஸ்? உன்னோட கடந்த காலம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இந்த நிகழ்காலத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த 3 காரியம், இந்த நற்செய்தியை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சந்தோஷத்தோட துதிச்சுட்டே தேவனை கொண்டாடிட்டே என்ன செஞ்சாங்கன்னா போனாங்க. இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் கிரேட்னஸோட பேஜஸில் நானும் நீங்களும் நம்மளோட ஒரு இடத்த சுதந்திரிக்கணும், பொசஸ் பண்ணணும், நம்மளும் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும்னா நாம் தேவனுடைய திட்டத்தை கொண்டாடணும். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஆராதனை இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்க. ஜெபம் எவ்வளவு முக்கியமோ ஒரு விசுவாசிக்கு, அந்த அளவுக்கு ஆராதனையும் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், ஆராதனை ரொம்ப முக்கியம். சத்தமாக சொல்லுங்கள், ஆராதனை. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்காமல் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் ஆராதனையை போல ஒரு இன்பமான ஒரு காரியம் ஒன்றுமே இருக்க முடியாதுங்க. நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும். நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா ஒரு பெரிய பலன் வரும். நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா பல மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஆராதனை இல்லாமல், தேவனை ஆராதிக்காமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது எப்போதெல்லாம் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ, கேட்கிறீர்களோ, அப்போல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவனை துதிக்கணும், தேவனை கொண்டாடணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினார் இல்லை? உங்களை எப்படி வைப்பேன், உன் குடும்பத்தை எப்படி வைப்பேன், உன் பிள்ளைகளை எப்படி வைப்பேன், உன் தொழிலை எப்படி வைப்பேன், எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதோடு மாத்திரம் இல்லாமல், அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த திட்டத்தை பெற்றுக்கொண்டவர்கள் துதிக்கிறவர்களாகவும் என்ன செய்யணும்? எண்ணி எண்ணி தேவனை துதிக்கணும். தாவீதுக்கு தூரத்து செய்தியை தேவனை அறிவித்த உடனே தாவீது சொல்கிறான் பாருங்க, நான் யார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட என் குடும்பத்தினுடைய இவ்வளோ பெரிய ரகசியத்தை, இவ்வளோ தூரத்து செய்தி எனக்கு சொன்னீங்களேன்னு தேவனை தாவீது துதிக்கத்தான் என்ன செய்கிறார். எப்போதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, அப்போதெல்லாம் தேவனை துதிங்க. சத்தமாக சொல்லுங்கள், தேவனை சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லி அவரை துதிங்கப்பா. ஹல்லேலூயா. என்ன அந்த நற்செய்தி? இம்மானுவேல், தேவன் நம்மோடே இருக்கிறார், நம்ம கூட இருக்காருங்க, நம்ம கூட இருக்கார். எப்படிங்க? ஒரு கேன்சருக்கான மருந்து நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு HIV, ஒரு எய்ட்ஸுக்கான மருந்து நம்ம கையில், அது நமக்கு தெரியும் அந்த மருந்துன்னு வச்சுக்குவோம். அப்படின்னு அந்த மருந்து எனக்கு தெரிஞ்சிட்டு நான் கதவை பூட்டி நான் பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ளே நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன்னா, இந்த உலகத்தார் நான் ஒரு தேச துரோகியாக என்ன செஞ்சிடுவேன்னா, ஏன்னா இதை காப்பாற்றுறதுக்கான ஒரு மருந்து என்கிட்ட இருந்தும் கூட நான் அதை ரிவீல் பண்ணலைன்னா, அதை சொல்லலைன்னா, நான் என்னை எல்லாரும் எப்படி தான் பார்ப்பாங்க? பாவி, இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க, இவனுக்கான தீர்வை கையில் வச்சுக்கிட்டே இவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்திருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ராத்திரி என்னோட கையில் உங்களோட கையில் இருக்கிறது ஒரு கேன்சர், HIV, இது ஒரு டியூமர், இதற்கான மருந்து இல்லை. என்னோட கையில் உங்களோட கையில் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். அந்த செய்தியை வச்சிருக்கிற நானும் நீங்களும் அவரை கொண்டாடணும், அவரை அறிவிக்கணும், அவரை பற்றின ஸ்டேட்மெண்ட், அவரை பற்றின சாட்சியை இன்னும் நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர்னு நான் சொல்லணும். அவரை உள்ள வச்சு அடக்கி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காம, மாறாக அவரை துதிக்கவும் அவரை பிரகடனப்படுத்தவும் நானும் நீங்களும் எப்போதும் தயாராக இருந்தால் தேவ திட்டத்தில் நாமளும் முக்கியமான இடத்தை பிடிக்கலாம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய திட்டத்துக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
யோசேப்பு ஒத்துழைப்பு கொடுத்தார். அவர் கையில் யோசேப்பு ஒன்றும் திட்டமே இல்லாத மனுஷன் இல்லை. அவர் கையில் திட்டம் இருந்துச்சு. எப்படி அழுங்காமல் இந்த மரியாளை அவளுக்கும் பங்கம் இல்லாமல் நமக்கும் பங்கம் இல்லாமல் எப்படி வேண்டான்னு சொல்கிறதுன்னு அவர் கையிலையும் ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் தேவன் எனக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்ன உடனே என் திட்டமெல்லாம் அங்கே இருக்கட்டும் ஆண்டவரே, என் திட்டமெல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், உங்கள் திட்டத்துக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு யோசேப்பு நின்னார். அந்த தேவனுடைய திட்டம் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட உடனே கடந்த காலமெல்லாம் மன்னிக்கப்பட்டு நிகழ்காலத்துக்கு ஒரு அர்த்தம் வந்து எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையா தேவனை துதித்து கொண்டே போனார்களாம். துதிச்சுட்டு போனாங்கன்னு இல்லை, துதித்து கொண்டே போனார்களாம், பாடிக்கிட்டே போய் அவங்களால அந்த சந்தோஷத்தை அடக்கவே முடியல. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற சந்தோஷத்தை அடக்க முடியாதவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மரியாள் சரி, யோசேப்பு ஒத்துழைச்சார், தேவதூதர்கள் கொண்டாடினாங்க. மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்து கொண்டே இருந்தாள். பெரிய பயத்தோடு இருந்தாங்க அந்த அம்மா. காரணம், எப்படி நான் ஐ எம் ப்ரெக்னென்ட்டுங்கிறத எப்படி என் பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறது? அண்டர்லைன், என் பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு காரணம் இல்லை. அப்போ எப்படி போய் என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எப்படி சொல்கிறது? என் அம்மா அப்பாட்ட எப்படி சொல்கிறது? அதுவும் ஐ எம் சிங்கிள் அண்ட் ப்ரெக்னென்ட்டுங்கிறத எப்படி சொல்கிறது? நான் கன்னியாகவும் இருக்கிறேன், அதே சமயத்தில் கர்ப்பமாகவும் இருக்கிறேன்னுங்கிற செய்தியை எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் யார் ஒத்துக்குவாங்க? யாரடி ஏமாற்ற பார்க்குறேன்னு யாராக இருந்தாலும் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அப்போ இதை எப்படி ரிவீல் பண்ண போகிறேன்? இது நானே ரிவீல் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிவீல் ஆயிரும். அப்போ இது எப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தில் அச்சத்தில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. இருந்தால் கூட மற்ற எல்லாரும் இதை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டும், இதை பற்றி நக்கல் அடிச்சிட்டும், கிண்டல் பண்ணிக்கிட்டும் இருந்த போது இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இந்த மரியாள் செய்தாங்க. அது இவங்களை இந்த கிரேட்னஸோட நேம் லிஸ்ட்டில், இந்த கிரேட்டான ஹிஸ்ட்ரியோட பேஜஸில் இவங்களும் இவங்க இடத்த சுதந்திரிக்கிறதுக்கு, இவங்களும் இவங்களோட பிளேஸை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அது என்னென்னா, அவங்க தேவன் சொன்ன அந்த வார்த்தையை தனக்குள்ளே வைத்து சிந்தித்து கொண்டே இருந்தாங்க. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் உங்கள் கையில் இருந்தால் லூக்கா 2:19 சேர்ந்து வாசிச்சுக்கிறீங்களா? மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். She was contemplating the word of God. Joseph was cooperating the plan of God. Shepherds were celebrating the plan of God. Mary and she contemplated the plan of God. ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சொன்னதை மற்றவங்கெல்லாம் எப்படி என்ன ஏது எப்படி சாத்தியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மரியாள் மாத்திரம் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி மரியாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையவே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, நானும் நீங்களும் அந்த பெரிய இடத்துல லிஸ்ட்டில் நானும் நீங்களும் வந்து சேர்றதுக்கு, சுதந்திரிக்கிறதுக்கு இதுதான் நானும் நீங்களும் செய்யணும். வாக்குத்தத்தம் நம்ம கையில் இருக்குது. நாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நமக்கு இருக்கிற சொப்பனத்தை, தரிசனத்தை, வாக்குத்தத்தத்தை வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க, ஊரே சிரிப்பாங்க. அப்படின்னு தான் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. யாராலையும் நம்ப முடியாது. உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து நல்லா சிரித்து உட்காந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தரிசனத்தை எல்லாம் இவளுக்காமா அப்படின்னு அவங்களே என்ன செய்வாங்கன்னா, யாராக இருந்தாலும் கேட்குறவங்க அப்படி யாராவது சிரிப்பாங்கன்னா அப்போ தான் நீங்கள் சொன்ன தரிசனம் கரெக்டுன்னு அர்த்தம், அது தேவன் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் சொல்கிற தரிசனத்தை கேட்டோன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு தான் அது இருக்குன்னா அவங்களாலே நம்ப முடியுது. பார்த்துக்கோங்க, உங்களால் ஒரு கார் வாங்க முடியும், உங்களால் ஒரு 10 மாடியில் வீடு கட்ட முடியும்னு அவங்களாலே நம்ப முடியுதுன்னா அப்போ அது தேவன் கொடுத்த திட்டமாக இருக்கும் வாய்ப்பே இல்லை. நீங்கள் போய் சொல்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அவனால் நம்பவே முடியாத மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னா கன்ஃபார்மாக அது தேவன் தான் அந்த திட்டத்தை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் நம்பிடலாம். எத்தனை பேர் புரிஞ்சு ஒரு ஆமென் சத்தமாக சொல்கிறேன்? Hallelujah. Everybody was wondering about எப்படி கன்னியாமா கற்பமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க மாத்திரம் அந்த வார்த்தையவே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சிந்திச்சு கொண்டே இருந்தாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நமக்கும் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாருங்க. சுற்றி வர இருக்கிறவங்க ஒன்று சொல்கிறாங்க. நம்மளை பார்க்குறவங்க, நம்மளோட அட்வொகேட்டு, நம்மளோட டாக்டரு, நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்ம புருஷன், நம்ம பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த தரிசனத்துக்கும் அந்த காரியத்துக்கு அதெல்லாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையவே நீங்கள் அந்த நெகட்டிவாக அவங்க பேசும்போது, அவங்க காட்டும்போது, நெகட்டிவ் சைன்ஸை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு
ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை யோசிச்சுக்கிட்டு, அதை சிந்திச்சுக்கிட்டு, கர்த்தர் சொல்லியிருக்காரு, இங்கே இப்படி சொல்லியிருக்காரு, இங்கே இப்படி சொல்லியிருக்காரு, இங்கே இப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினச்சிக்கிட்டே இருங்க, சிந்திச்சுக்கிட்டே இருங்க, தியானிச்சுக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களை கைவிடாது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். She paid her attention to the word of God. இன்னைக்கு நம்ம அட்டென்ஷனை வேர்ல்டுக்கு கொடுக்குறோமா, வேர்டுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உலகத்துக்கு நம்மளுடைய கவனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கவனத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமான்னு நம்ம என்ன செய்யணும்? உலகத்துக்கு கவனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனத்தை கொடு. இன்றைக்கி மழை, சர்ச்சுக்கு போனோம்னா நம்ம நனைஞ்சிருவோன்னு நினச்சவங்களெல்லாம் காலையில் வெயில் பார்த்து பல்லக்காட்டி சிரிச்சிச்சு அப்படி. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய ஆலய சமூகத்துக்கு போகிறத விட்டு விடாதிருங்கள்னு வசனம் சொல்லுது. இப்போ எதை கேட்கணும்? பெஞ்சல் புயல் வருது, வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா மண்டையை போட்டுருவீங்கன்னு வெதர் ரிப்போர்ட்காரன் சொல்கிறத கேட்கணுமா? இல்லை கர்த்தர் சொல்லியிருக்காருங்க அவரோட ஆலயத்துக்கு வரதை நான் விட்டு விடக்கூடாதுங்கன்னு சொல்லி அதை எதை கேட்கணும்? யாரோட ஹூஸ் ரிப்போர்ட் ஷுட் ஐ ஃபாலோ ஆர் ஹூஸ் ரிப்போர்ட் ஷுட் ஐ பிலீவ்? யாருடைய வார்த்தையை நான் பின்பற்றணும், யாருடைய வார்த்தையை நான் நம்பணும்னா கர்த்தருடைய வார்த்தையை தான். ஏன்னா வானம் பூமி ஒளிந்தாலும் ஒளிந்து போகாதது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் நினச்சிக்கிட்டே இருந்தா நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, வேதத்தை சிந்திச்சு, அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே இழுத்து போட்டு அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேதம் ஒரு நாளும், அந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே விடாது, உங்களை செழிக்க வைக்காமல் விடவே விடாது. ஏன்னா இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதன் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம், இதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அது புல் உலர்ந்து எல்லாம் காஞ்சு போனாலும் வார்த்தை நிற்கும். அவர் சொன்னபடி நடந்துதான் தீரும். எத்தனை பேர் உங்க கைகளை எல்லாம் தட்டி சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. யாக்கோபு 1:25, யோசுவாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது, நினைக்கும் போது, கை கொள்ளும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். they will prosper says the English Bible. அவர்கள் செழிப்பாய் மாறுவார்கள். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? இன்றைக்கே உங்கள் வீட்டு அலமாரியில் தூசி படிஞ்சிருக்கிற பைபிளை தட்டி எடுத்து இனி அந்த வார்த்தைகளை கண்டெம்ப்ளேட் பண்ணுங்க, அந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க. ஏதோ நீங்கள் சர்ச்சுக்கு வந்துடுறதுனால மாத்திரம், இல்லைன்னா வருஷத்துக்கு ஒருக்கா என்னைக்காவது ஒருத்தர் வரவரோட தலையில் உங்கள் மண்டையை கொடுத்து மாவாட்டி வாங்குறதுனால மாத்திரம் உங்களுக்கு ஏதாவது நடந்துரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் தியானிப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் சுவாசிப்பீங்கன்னா, சாப்பிடுவீங்கன்னா, இந்த வார்த்தையால் உங்களை திருப்தியாக்குவீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்காமல் ஒரு நாளும் ஓயாது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? கடைசியாக இந்த ஞானிகள், they just consecrated what they had in their hands. அவர்களுடைய கைகளில் என்ன இருந்ததோ இந்த ஞானிகள் என்று they are the royal advisors. அவங்க ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். அவங்க சாஸ்திரம், ஜோதிடம் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க ஹிஸ்ட்ரி சொல்லுது, ஈரான் பெர்ஷியன் எம்பையர்லேருந்து என்ன செஞ்சுருக்கணும்னா அவங்க வந்திருந்திருக்கணும். நேபுகாத் நேச்சாரனுடைய நாட்களில் இருந்து தானியெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க பாருங்கள். அழகானவங்க, அறிவானவங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு போனாங்க பாருங்கள். கொண்டு போய் அவங்கள இன்னும் ட்ரெயின் பண்ணாங்க, இன்னும் படிக்க வச்சு செஞ்சு அவங்க ராஜா கூட அரண்மனையில் நின்று ராஜாக்களுக்கு யோசனை சொல்கிற ராஜதந்திரிகளாக அவர்களை ட்ரெயின் பண்ணாங்க பாருங்கள். அந்த கேட்டகரியில் தான் இவங்க வருகிறதாக சரித்திரம் நமக்கு அவர்களை பற்றி சொல்லுகிறது. த மோஸ்ட் எஜுகேட்டட் மென் இன் த பிளானட். இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள், இவங்கெல்லாம் யாருன்னா அந்த நாட்களில் அவங்க தான் மெத்த படித்தவங்க. த மோஸ்ட் எஜுகேட்டட். எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க சயின்ஸ் படித்தாங்க, எல்லாமே படிச்சிருந்தாங்க. அதனால தான் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் அதை பின்பற்றி என்ன செய்திருந்தாங்கன்னா, இரட்சகர் பிறந்த செய்தி அவங்க பின்பற்றி ஃபாலோ பண்ணி வந்தாங்க. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 2:11 வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக, they bow down and worshipped Jesus-ங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவை வணங்கினார்கள்.
வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மேடம் மரியா, அவங்களுக்கு எல்லா விதமான மரியாதையோடு கூட அவங்க இந்த தேவத்தினுடைய திட்டத்தில் ஒரு பங்கு, ஒரு பாத்திரம், அவ்வளோதானே ஒழிய அவங்க வணங்கப்பட வேண்டியவங்க இல்லை. அந்த சாஸ்திரிகள் ஞானிகள் விழுந்து இயேசுவை என்ன செய்தாங்கன்னா வணங்கினார்கள். நானும் நீங்களும் வணங்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது மரியாள் கிட்ட இல்லை, மாம்சத்தில் வந்த நம்முடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர். நானும் நீங்களும் வணங்க வேண்டியது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற இயேசுவின் நாமம். நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கே என்னுடைய ஆராதனைங்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை பண்ணிட்டு நம்மளை மாதிரி வந்தோமா, பாடினோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, காணிக்கு எடுக்கலைன்னா எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆராதனை பண்ணி முடித்த உடனே பொட்டியை திறந்தாங்க. சொல்லுங்கள், பொட்டியை திறந்தாங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க? ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க? நாமெல்லாம் வீட்டிலேயே பொட்டியை வச்சுட்டு வந்துடுறோம். இல்லைன்னா பொட்டியில் இருக்கிறத கொஞ்சம் கொட்டி கம்மி பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னா, கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுட்டு காலையில் பர்ஸ் வைக்கும்போது சுபா கேட்பேன், எங்க இவ்வளோ 500 நோட்டு இவ்வளோ 100 நோட்டு மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு என்ன செய்வான்னா கேட்பா. நீங்கள் பேகை வைப்பீங்க, யார் எடுக்கிறா என்ன பண்ணுறானே உங்களுக்கு தெரியாது. அப்படின்னு எவ்வளோ நோட்டுங்க வைக்கிறது? 1 நோட்டு வைக்கிறதா 2 நோட்டு வைக்கிறதா? நாம் என்ன பண்ணுறோன்னா பொட்டியில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு அளவாக எடுத்துகிட்டு வரோம். இவங்க பாருங்கள், ஆராதனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் பொட்டியவே திறக்கிறாங்க. திறந்து உள்ளே இருக்கிற பெரிய பெரிய விலை உயர்ந்த காரியத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் பாதத்தில் என்ன செய்கிறாருன்னா வைக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற திறமைகள், தாளந்துகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாய்ப்புகள், வசதிகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காசு, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிப்போம், பயன்படுத்துவோம், ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அது அவருடைய ராஜ்யத்திற்கு எவ்வளோ மகிமையாக இருக்கும், எவ்வளோ உதவியாக இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 பேர், யோசேப்பு அவர் தேவனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். ஏன்னா தேவன்கிட்ட இருக்கிற திட்டம் கண்டிப்பாக நல்ல திட்டமாக இருக்கும், சிறந்த திட்டமாக இருக்கும், பெரிய திட்டமாக இருக்குங்கிறது யோசேப்புக்கு தெரிஞ்சதுனால யோசேப்பு தேவனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். மேய்ப்பர்கள், தேவனுடைய திட்டம், என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நிகழ்காலத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன உடனே தேவனை துதித்து கொண்டே அவர்கள் போனார். மரியாள் சுற்றி இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்டாலும் தேவன் எனக்கு சொன்ன அவருடைய திட்டம், அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம் அது பொய்யாயிருமா? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையவே அந்த அம்மா தியானித்து சிந்தித்து நினச்சி கொண்டே இருந்தாங்க. சாஸ்திரிகள், ஞானிகள், அவர்கள் இயேசுவை வந்து பார்த்த உடனே அவரை பணிந்து வணங்கின உடனே அவர்களிடத்தில் இருந்த மேன்மையான காரியங்களை எடுத்து இயேசுவின் பாதத்தில் வைத்து இயேசுவுக்கென்று அதை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார்கள். இந்த 4 கைண்ட் ஆஃப் பீப்புள், இந்த 4 வகையான ஜனங்கள் சரித்திரத்தினுடைய பக்கத்தில் கிரேட்னஸோட பேஜஸில் கிரைஸ்டோட பர்த்டே ஒரு கிரேட்டான சரித்திரத்தில் அது ஒரு கிரேட்டான பக்கம். அந்த பக்கத்தில் இந்த 4 பேரும் அவங்களுக்கான ஒரு இடத்த சுதந்திரித்தாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி இந்த சுதந்திரிக்கிற ஆண்டில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் செய்ய வேண்டிய விஷயம் இந்த 4 காரியம்தான். தேவ திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திட்டத்தை நினைக்கும் போதெல்லாம் தேவனை துதியுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திட்டத்தையே சிந்திச்சு கொண்டே இருங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதை பற்றியே பேசுங்க, அதையவே தியானிங்க. உங்களுக்கு இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிற உங்களுடைய தேவனுக்கு உங்களுடைய சிறந்ததை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்க. அப்போ கண்டிப்பாக நீங்களும் பெரிய இடத்த இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் சுதந்திரிப்பீங்க. உங்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாக எழும்பி நின்று இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவன் திட்டங்களின் தெய்வம். நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் திட்டமே இல்லாத ஒரு தெய்வம் அல்ல. பிசாசு அவ்வளோ திட்டத்தை போட்டு வச்சிருப்பான். தேவன் நமக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பு தொடங்கி நம்மளை அவர் ரட்சித்தது தொடங்கி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை வரைக்கும் தேவன் கையில் திட்டம் இருக்கு. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே.
மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர் என்னை உங்களையும் அழைத்து அறிந்திருக்கிறாருங்க. அது ஏதோ ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம் இல்லை. தேவன் அநாதியாய் காலங்களுக்கு முன்பதாகவே தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்து, அந்த பெரிய திட்டத்தோடு தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். என்னை உங்களையும் முன்குறித்திருக்கிறார். என்னை உங்களையும் அவருடைய பரிசுத்தவான்களுடைய சபையிலே என்னையும் உங்களையும் ஒரு அங்கமாக தேவன் என்னை உங்களையும் நிறுத்தி இருக்கிறார். திட்டம் இருக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய அநாதி திட்டத்தினுடைய அடிஸ்தானத்தில் அழைத்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். அப்படி நிற்கிற நானும் நீங்களும் அவருடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவருடைய திட்டத்தை கொண்டாடணும். அவருடைய திட்டத்தை தியானிக்கணும். அவருடைய திட்டத்திற்கு நம்முடைய பொக்கிஷங்களை அர்ப்பணிக்கணும். நம்முடையவைகளை அர்ப்பணிக்கணும். நமக்கு உண்டானவைகளை அர்ப்பணிக்கணும். நம்முடைய பெஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவருக்கு என்று அதை ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்யும் போது நாமும் பெரிய சுதந்திரத்தினுடைய எல்லைகளுக்குள்ளாக, சரித்திரத்துடைய பக்கத்தில் நம்முடைய பேரை கடந்து சரித்திரத்தால் போக முடியாது. அவ்வளோ சுலபமா நம்ம குடும்பத்தை, நம்ம ஊழியத்தை, நம்மளோட பேரை சரித்திரத்தினுடைய பக்கங்களால் அவாய்ட் பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பெரிய இடத்தை தேவன் எனக்கு உங்களுக்கு கொடுப்பார். நாம இந்த 4 காரியத்தையும் தேவனுக்கு முன்பதாக செய்வோம் என்றால் சொல்லலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை தேர்த்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி இந்த பந்திக்கு முன்பதாக? ஆண்டவரே, நம்முடைய திட்டத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒத்துழைக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் கையில திட்டம் இருக்குங்க. ஆனா அதற்கு ஒரு மனிதன் தேவனுக்கு தேவைப்படுகிறார். அந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனை, ஒரு மனிதனை பரலோகம் எதிர்பார்க்கிறது. அந்த ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நான் இருப்பேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கு நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை, முழு கோஆபரேஷன் உம்முடைய திட்டத்திற்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு நான் கொடுக்கிறேன்ப்பா, உம்முடைய திட்டத்திற்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய திட்டமெல்லாம் மேன்மையானது, ஆண்டவருடைய திட்டமெல்லாம் சிறந்தது, ஆண்டவருடைய திட்டமெல்லாம் உயர்ந்தது, பெரியது, ரொம்ப சிம்பிள். அதை ஏற்றுக்கொண்டு ஆமேன், அதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாம ஆமேன் சொல்லி அக்செப்ட் பண்ணி அவரோட கூட கை கோர்த்துக்கிட்டா போதும். தேவன் நம்மை பெரிய இடங்கள்ல சரித்திரத்துடைய பக்கத்துல நம்ம உட்கார வைத்து அழகு பார்ப்பார்னா, ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீ வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி யோசேப்போட கேரக்டர் ரொம்ப அண்டர் பிளேட், ரொம்ப சாதாரணமா சட்டிலா தான் இருக்கும், பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா ஒத்துழைப்பு கொடுத்தார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவர் சரித்திரத்துடைய. நானும் நீங்களும் பெருசா ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. இந்த 4 பேரை இப்ப நம்ம பார்த்தோமே, அவங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அந்த திட்டத்தோட கோஆபரேட் பண்ணாங்க, அவ்வளவுதான். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய இடத்தை ஹிஸ்டரியோட பேஜஸ்ல கொடுத்தாருன்னா, இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் தேவனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். தேவனை துதிங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, துதிங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர். வாய்களை திறங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயான்னு
இருக்கிறார்னு சொல்லுங்க. அவரை துதிங்க. கடந்த காலத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். உடைய நிகழ்காலத்திற்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார். உடைய எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இருக்கு. இதை விட என்ன வேணும் அவரை துதிக்கிறதுக்கு? நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி துதிங்க. இயேசு இம்மானுவேல், இம்மானுவேல், என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர். அந்த செய்திக்காக சந்தோஷமா கைகளை தட்டி ஆண்டவரை கொண்டாடுங்க. அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், அவர் உங்களுக்கு காண்பித்த தரிசனங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், யார் என்ன சொன்னாலும் அதை கைவிடாதீங்க. அதை சந்தேகப்படாதீங்க. மாறாக அதை சிந்தித்துக் கொண்டே, அதை தியானித்துக் கொண்டே, அதை திரும்ப 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 என் தேவனை சுதந்தரிக்க வைப்பார். இந்த வருஷம் நான் சுதந்தரிப்பேன். பூமி முழுவதையும் நான் சுதந்தரிப்பேன். அவருடைய நாமத்துடைய மகிமை என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். நிச்சயமா இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாக தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் செய்வார், செய்வார். சொல்லுங்க, செய்வார், செய்வார், செய்வார். அவர் சொன்ன வார்த்தை அவர் அப்படியே நிறைவேற்ற